டைவர்ஸியான பொண்ணு, ஒரு விடோவான பொண்ணு, ஒரு குழந்தை கிழந்தை இருக்கு. அந்த மாதிரி பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா, ஜாதகத்தில ஏதோ ஒரு தோஷத்தினால தான் இப்படி தள்ளி போயிருக்கு. நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு நல்ல துணை கிடைக்கும். പ്രവീൺ ഇന്ത്യ. വെരി ഗുഡ്, വെരി ഗുഡ്. ടിഫൺ ആച്ചോ? ടിഫൺ കഴിച്ചിട്ടുണ്ടോ? എന്ത് ടിഫൺ? ആപ്പം, പണിയാരം? പ്രകാശ് കുമാർ, കന്നി രാശി, ബിസിനസ് പ്രോബ്ലം, നോ ബിസിനസ്. பிரகாஷ் ராஜ், நீங்கள் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு பில்வ அர்ச்சனை கொடுங்க. தேய்பிர அஷ்டமி தோறும் பைரவரை போய் கும்பிடுங்க. ஹெல்த் ப்ராப்ளம் நல்லாகிறதுக்கு இந்த பைரவரை கும்பிட போகும்போது 8 எள் தீபம் போடுங்க. தேய்பிர அஷ்டமி எப்போ வருதுன்னு ஓடி ஓடி போய் கும்பிடுங்க. நாகதோஷம் எதுனாலும் கழிஞ்சிரும். ஏன்னா பைரவர் மேலேயே ஏகப்பட்ட நாகம் இருக்குது. அவர் நவ கிரகங்களுக்கும் தலைவர். அதனால் நீங்கள் அவரை போய் சரணடைஞ்சீங்கன்னா போதும், நல்லாகும். துலாம் ராசி, விருச்சிக லக்கணம். எனக்கு 3 இயர்ஸில் உடம்பு சரியில்லாமல் இப்போ 3 இயர்ஸாக. தாஸ் என்ன செய்யுங்க, சனிக்கிழமை தோறும் நவகிரகத்துக்கு போங்க. போய் 12 சுற்று சுற்றி ஒரு 8 எள் தீபம் போட்டு கும்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை. உங்களுக்கு எல்லாமே நல்லாகும். 9 கிரகங்களும் இருக்குது. எல்லா பிரச்சனையும். துளாராசி, சுக்கிரன் வீடு. இப்போ குரு 5ஆம் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அருமையான நேரம் உங்களுக்கு. நீங்கள் இந்த பிரார்த்தனையை போய் செய்யுங்க. நவகிரகத்தை 12 சுற்று சுற்றி 8 எள் தீபம் போடுங்க. நல்லா 2 2 4 10 17 7 1 8. உங்கள் கணக்குக்கு நவகிரகம் தான் வருது. பைரவரையும் நீங்கள் தேய்பிர அஷ்டமிக்கு தேடி போய் கும்பிடுங்க. ஒரு முளை செவ்வரளி சாத்துங்க. 8 எள் தீபம் போடுங்க. நீங்கள் தேய்பிர அஷ்டமிக்கு போனாலும் சரிதான். எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் கும்பிட்டு 8 எள் தீபம் போடலாம். அதோட தேய்பிரை அஷ்டமியையும் நீங்கள் போய் கும்பிடணும். 2ம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நல்லாயிரும். எங்கேருந்து வழி கிடைக்குன்னே தெரியாது, வழி கிடைச்சி நல்லாயிருவீங்க. கார்த்தி 7 1 8 9 10 12 2 4 1 5. கார்த்தி பெருமாள் கோயிலை சுற்றி சுற்றி வாங்க. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை 5 சுற்று சுற்றி கும்பிடுங்க. நல்லா இருப்பீங்க. அம்மா மேஷராசி சொன்னேனே, மேஷராசி ராமுக்கு சொன்னல பைரவரை போய் கும்பிடுங்கன்னு. நீங்கள் மேஷராசிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முருகரையும் கூட போய் கும்பிடலாம். 12 சுற்று சுற்றணும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை கும்பிட போயிருங்க. 12 சுற்று சுற்றி வாங்க. 3 நெய் தீபம் போடுங்க. நல்லா இருப்பீங்க. இவ்வளவு செவ்வரளி வாங்கிட்டு போய் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் விடிஞ்சிரும். மக நட்சத்திரம். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும். வில்வத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ அர்ச்சனை பண்ணிங்கன்னா கிடைக்காத வேலையும் கிடைச்சிரும்.